அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாம் ஒரு அருமையான அழகிய சமூகத்தை கட்டமைப்பதற்கு தேவையான எல்லா வகையான நற்பண்புகளையும் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்கிற இந்த சமூக வாழ்க்கையில் ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அல்லாஹுடைய அருட்கிருபைகளை தமக்கு அருகிலே யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து வழங்க வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு செய்தி. தர்மம் குறித்து இஸ்லாம் அதிகமாக பேசுகிறது. ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லா, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்யட்டும் என்று அல்லாஹ் கட்டளையாகவே பிறப்பிக்கிறான். நல்ல மக்கள் மூமின்களுடைய நற்பண்புகளை பற்றி பேசுகிற இடங்களிலெல்லாம் ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் நல்வழியிலே செலவு செய்வார்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. இவ்வாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற எல்லா அருளையுமே நாம் பிறருக்கு இயன்ற அளவிற்கு வழங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வாறு நாம் வழங்க வேண்டிய அனைத்து வகையான தர்மங்களிலேயும் பொறுக்கி எடுத்து முதலிடத்திலே வைத்து பார்க்க தகுந்த ஒரு தர்மம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால், பசியோடு இருக்கிற மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த தர்மத்தை இஸ்லாம் மிக உன்னதமான இடத்திலே வைத்து பேசுகிறது. பொதுவாகவே நாம செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் நற்காரியங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே தர்மமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். நபிகளார் சொன்னாங்க, லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்லறங்கள்ல நீங்க எதையுமே அற்பமா நினைக்காதீங்க. நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியத்துல எதையுமே அற்பமா சாதாரணமா இதையெல்லாம் செய்யணுமா, இது ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, இதையெல்லாம் செஞ்சு என்ன நடந்துட போகுது, எதையும் நீங்க சாதாரணமா குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. எல்லாமே நன்மைன்னு வந்தா அது எல்லாமே நல்லதுதான். ஏன்னா குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்லறங்களுமே தர்மமாகத்தான் கணக்கிடப்படுகிறது. நீங்க செய்யற எந்த நல்லறமா இருந்தாலும், ஒருத்தர் இடத்துல நல்ல வார்த்தையை பேசுறீங்க, அதுவும் தர்மம் தான். ஒருத்தர் ரொம்ப கவலையோடு இருக்கிறார், கவலைப்படாதப்ப அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான்னு ஒரு சொல்றீங்க, அதுவும் தர்மம் தான். ஒரு ஆள் கீழே போட்டு ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு கீழே குனிய முடியாம இருக்கிறார், நீங்க அவருக்கு எடுத்து கொடுக்குறீங்க, அதுவும் தர்மம் தான். நீங்க என்ன நற்காரியங்கள்லாம் உலகத்துல இருக்குதோ அந்த எல்லாமே குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்லறங்களுமே அல்லாஹ்விடத்திலே தர்மமாகத்தான். வெறும் பணத்தை கொடுக்கறது மட்டும் தர்மம் நினைக்காதீங்க, எல்லா நற்காரியங்களும் தர்மமாக அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படும். அதனால எந்த ஒரு நற்காரியத்தையும் நீங்க இழிவா நினைச்சிடாதீங்க, ரொம்ப அற்பமா அதை எடை போட்டுறாதீங்க. நீங்க ரொம்ப சாதாரணமா நினைப்பீங்க, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப மகத்தானதா இருக்கும். அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையின் அளவு கணக்கிட முடியாததாக மாறி போயிடும். அதனால எல்லா தர்மங்களுமே இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகிறது, எல்லா நல்லறங்களுமே இஸ்லாத்தில் போதிக்கப்படுகிறது. ஆனா அதுல பொறுக்கி எடுத்து முதல் நிலையில ஒன்றை கொண்டு வந்து வைக்கலாமா என்று தேடி பார்த்தால், பசியோடு இருக்கிற மக்களுக்கு உணவளித்தல் என்கிற தர்மம் இருக்குதே, நற்செயல் இருக்குதே, அது இஸ்லாத்துல ரொம்ப உயர்வான இடத்துல வச்சு பேசப்படுகிறது. எந்த அளவு நம்ம பொருளாதார ரீதியா செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் விட, எத்தனையோ பேருக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்போம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருப்போம். இது மாதிரி வேற பெரிய பெரிய பொருளாதார செலவு பண்ணக்கூடிய காரியங்களை கூட நம்ம செஞ்சிருப்போம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி தர்மத்துல ஒரு கிரீடத்துல ஜொலிக்கிற வைரத்தை மாதிரி தர்மங்களில் ஜொலிக்கிற ஒரு வைரம் எதுன்னு பார்த்தா, பசியோடு இருக்கிறவனுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, அவனுடைய பசியை போக்குங்க. ஏன்னா பசியோடு இருக்கிற மனுஷனுக்கு எதுவுமே செய்ய முடியாது, எதிலையுமே கவனம் செலுத்த முடியாது. எந்த நற்காரியங்களோ எந்த செயல்பாடுகளோ எல்லாவற்றிலையும் அவன் பின்தங்கி போய்விடுவான். ஒரு மனிதன் செயல்படுவதற்கான மூலக்கூறு மூல ஆற்றல் அவனுடைய உடலில் இருந்தால் வெளிப்படுகிறது. அதுக்கு அவன் பசியற்றவனாக இருக்கணும். எனவே பசியை போக்குங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரகடனம். எந்த அளவிற்குன்னு பார்த்தா, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட எந்த நற்காரியங்களோ அல்லது தீய காரியங்களோ எதுவா இருந்தாலும் அது எல்லா நம்பிக்கைகளோடும் எல்லா செயல்பாடுகளோடும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதாக எல்லா நற்காரியங்களையும் நீங்க பார்க்க முடியாது. நமக்கு வலியுறுத்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தை எடுத்து நோன்பு வைங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், ஜகாத்து கொடுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், வட்டி வாங்காதீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், புறம் பேசாதீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், எதை வேணாலும் எடுத்துங்க. சொல்லப்பட்ட ஏவப்பட்ட நல்லறங்களோ அல்லது தடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளோ தீமைகளோ எதுவா இருந்தாலும் எல்லா எல்லா நம்பிக்கைகளோடையும், எல்லா நம்பிக்கைனா மறுமை நம்பிக்கை, விசாரணை நாள் நம்பிக்கை, நரகத்தை பற்றிய நம்பிக்கை, சொர்க்கத்தை பற்றிய நம்பிக்கை, உலக வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை, வாழ்க்கையில் நாம் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் சார்ந்த வழிபாடுகள் சார்ந்த நம்பிக்கை, இப்படி நம்முடைய இஸ்லாத்தினுடைய முக்கியமான தூண்கள் அம்சங்கள் சொல்றோம்ல, எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி அது குறித்து நமக்கு போதிக்கப்பட்டிருமான்னு பார்த்தா அப்படி எல்லா விஷயங்களையும் தேடி பார்க்க முடியாது.
இப்ப நீங்க நோன்பு வைங்க, நோன்பு வச்சா மறுமையில சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், ரையான் என்கிற வாசல் வழியா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நரகத்தோடு சம்பந்தப்பட்டு நோன்பு சொல்லப்பட்டிருக்கான்னு தேடி பார்த்தா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அல்லது நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணை நாளோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தா அப்படி தேடி பார்த்தா அது மாதிரியான நேரடியான குர்ஆன் வசனங்களோ நேரடியான ஹதீஸ்களோ கிடைக்கிறது நமக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வட்டியை பத்தி புறத்தை பத்தி இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டா நேரடி தண்டனைகளை சொல்றது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும். ஆனா இந்த சாப்பாடு கொடுக்கிறது இருக்குதே, இத இஸ்லாத்தினுடைய எல்லா அம்சங்களோடு நேரடியாகவே குர்ஆன் பேசுகிற. எந்த அளவுக்கு பேசுதுன்னு கேட்டா, முதல்ல நாமே இஸ்லாமிய நம்பிக்கை அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன் நம்புறோம்ல, இந்த தீனை பத்தி அல்லாஹ் பேசுறான். அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டவங்க ஏத்துக்காதவங்கன்னு ரெண்டு பிரிவு இருக்கிறோம் உலகம் முழுக்க. ஏற்றுக்கொண்ட மக்கள், நம்பிக்கை கொண்ட மக்கள், நம்பாத மக்கள் இருக்கிறோம். இப்ப நம்பாத மக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை நம்பாதவன் பொய்ன்னு சொல்லிட்டான், அவன் இதை ஏத்துக்கலப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? அதை ஏத்துக்கலன்னு இவன் சொன்னானோ அவனை சொல்லுவான், அப்படி சொல்லுவோம். இயல்பா சாதாரணமான பதில் என்னன்னு கேட்டா, நானா அல்லாஹ் ஏத்துக்கலப்பா, நானா இஸ்லாத்தை ஏத்துக்கலப்பா, நானா நபிகளாரை ஏத்துக்கலப்பா அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல, இந்த தீனை ஏத்துக்கலன்னு நம்ம பொதுவா பதில் சொல்லுவோம். ஆனா இந்த கேள்விக்கு அல்லாஹ் ஒரு வகையா பதில் சொல்றான். அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்திய யாருன்னு தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், அவன் அனாதைகளை விரட்டக்கூடியவனா இருந்திருப்பான். யார் அனாதைகளை விரட்டுறாங்களோ, விரட்டி அடிக்கிறாங்களோ, அவங்களை அரவணைக்காம புறக்கணிக்கிறாங்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தையே பொய்ன்னு சொன்னவங்க. வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு யார் உணவளிக்க தூண்டலையோ அவர்கள் இந்த மார்க்கத்தையே பொய்ப்படுத்தினவங்க. மார்க்கத்தையே பொய்யாக்குறது. முஸ்லீம் இஸ்லாத்தையே ஏத்துக்க மாட்டேன், அதையே நான் மறுக்கிறேன் ஒருத்தர் சொன்னா எவ்வளவு பாரதூரமான விஷயம். அந்த பாரதூரமான செய்தி அல்ல, அது கூட எப்படி அதுல பயன்படுத்துற வார்த்தை இன்னும் ஆழமானது. நீங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காதவன், பசியோடு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கல, நீ எல்லாம் என்னடா முஸ்லீமு, நீ என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவன்னு சொல்றதுக்கு வெக்கமா அப்படி கேட்கல அல்லாஹ். அதுல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க. வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவன் அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இல்ல, என்கிட்ட வருமானம் இல்ல, பைசா இல்ல. ஒருத்தர் வந்து கேட்கிறார், ரொம்ப பசியோடு இருக்குதுங்க, சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கெஞ்சிறாரு. ஏன்ட்டையும் காசு இல்லை, அவன்கிட்ட எப்படி சாப்பிட்றதுக்கு வழி இல்லையோ அது மாதிரி அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாய் என் கையில இல்ல, சாப்பாட்டுக்கான சோர்ஸ் என்கிட்ட இல்ல. என்னைய பத்தி ஓன்ட்ட இல்லப்பா விட்டுரு. ஆனா நீ சொன்னா யாராவது கொடுப்பாங்கல்ல, உன் ஃப்ரெண்டு பக்கத்துல இருப்பார்ல, உனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, உன் அண்ணன் தம்பிமா இருப்பாங்கல்ல, அவங்கள போய் அண்ணா ரொம்ப பசிக்குங்கிறாரு சாப்பாடு கொடுங்கண்ணே, நண்பர்கிட்ட போய் தம்பி அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னா அவன் பேச்சை கேட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு 2 பேர் இருப்பான்ல, அவன்கிட்ட ஏன் நீ சொல்லலன்னு கேட்கிறான்ல. சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்வது சாதாரண செய்தி, அதை விட அழுத்தமா பேசுறான். உனக்கு சாப்பாடு கொடுக்க வழி இருக்கோ இல்லையோ, அதை விட வழியே இல்லாத நிலையில் இருந்தாலும், சாப்பாடு கொடுக்க நீனே அடுத்தவன் வாங்கி திங்கிற நிலையில் இருந்தாலும், அப்படி அதுக்கு அதான அர்த்தம். நமக்கு வழி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏன் சாப்பாட்டுக்கே நான் வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு இலையில் நீ இருந்தாலும் ஓன்ட்ட ஒருத்த வந்து பசின்னு நின்னாமனா அவனை நீ விரட்டி விட்டுற கூடாதுப்பா. ஏதாவது ஏற்பாடு பண்ணி, யார்த்தையாவது கையேந்து, யார்த்தையாவது உபதேசம் பண்ணி, யாருக்காவது சிபாரிசு பண்ணு, எந்த வழியாவது அவனுடைய பசியை நீ போக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படி எவன் ஏற்பாடு பண்றானோ அவன் தான் இந்த மார்க்கத்தை நம்புறதுக்கு அடையாளம். இல்லாட்டி நீங்க பேரளவுல முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையின் வழியாக நீங்கள் இஸ்லாத்தை நம்பவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக அர்த்தம் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, நாளை மறுமையில் நடக்கிற விசாரணை நிகழ்வுகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எல்லாவற்றோடும் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. எந்த விஷயத்தையும் நீங்க எல்லா விஷயத்தோடையும் கனெக்ட் பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது, ஆனா இதுக்கு கிடைக்குது. நாளை மறுமையில சில பேருக்கு அவர்களுடைய செயலேடுகளை அல்லாஹ் இடது கையிலே கொடுப்பான். உலகத்துல என்னெல்லாம் செஞ்ச எப்படியெல்லாம் வாழ்ந்த அப்படிங்கிறத அவங்க எழுதி வச்சிருக்கிற அந்த ஏடுகளை சில பேருக்கு வலது கையில கொடுப்பான், சில பேருக்கு இடது கையில கொடுப்பான், சில பேருக்கு முதுகு பின்னாடி கொடுப்பான். அந்த புக்கை கொடுக்கிற முறையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். மகஷர் பெருவெளியில விசாரணை மன்றத்துல புக்கு எப்படி கொடுக்கப்படுது, ரைட் ஹேண்ட்ல வாங்கிட்டானா ஜெயிச்சுட்டான்ப்பா, அவ்வளவுதான், படிக்க தேவையில்லை. அவன் போய் அதை படிச்சு பார்த்து பாஸா ஃபெயிலா, மார்க் எவ்வளவு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா அல்லது கீழே உள்ள சுருக்கமா மேல உள்ள சுருக்கமா அப்படியெல்லாம் தேட தேவையில்லை. வலது கையிலேயா ஆளு ஜெயிச்சுட்டான், முடிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம். இடது கையிலே ஆளு தோத்துட்டான், ஃபெயிலு, நரகம். முதுகுக்கு பின்னாடியா அவ்வளவுதான், அவனும் ஆள் அவுட்டு. இப்படி கொடுக்கப்படுகிற முறைகளை வைத்து மறுமையிலே சில முடிவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
அதிலே ஒரு சாராருக்கு இடது கையிலே வழங்கப்படும். அல்லாஹ் பேசுகிறான் சூரத்துல் ஹாக்கா, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, இடது கையிலே செயலேடு கொடுக்கப்படுமே அவர்கள் அது கையில வாங்கின உடனே ஃபயகூலு யா லைத்தனி லம்மூத்த கிதாபியா, அதை கையில வாங்கின உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், ஐயோ இப்படி நமக்கு லெஃப்ட் லைன்ல கொடுத்துட்டாங்களே என்ன ஆகுறது தெரியலையே, உடனே புலம்புவான், கதற ஆரம்பிப்பான். எப்படி கதறுவான்? அந்த கதரை குர்ஆன் பட்டியலிடுகிறது. ஃபயகூல், அவன் சொல்லுவான், யா லைத்தனி லம்மூத்த கிதாபியா வலம் அத்ரிமா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா ஹலகா அன்னி சுல்தானியா. யா வைலத்தா, எனக்கு இந்த புத்தகம் என் கையில் கொடுக்கப்படாமல், லம்மூத்த கிதாபியா, இந்த புக்கு என் கையில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, இந்த கணக்கு நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. யா லைத்தஹா கானத்தில் காலியா, இதற்கு முன்பே நான் அழிந்திருக்க வேண்டுமே. மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் எனக்கு பயன் தராமல் போய்விட்டதே. ஹலகா அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டதே. உலகத்துல அதிகாரம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, பெரிய பவர் இருந்துச்சு, ஆனா மறுமையில ஒன்னும் பயன் தராதுல்ல. அப்ப அவன் சொல்லுவானா, ஹலகா அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டதே. அப்படி அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுதே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மலக்குகளை நோக்கி ஆர்டர் வரும். என்ன ஆர்டர்? குதுஹு ஃபகுல்லுஹு சும்மல் ஜஹீம ஸல்லுஹு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு. பிடியுங்கள் அவனை, ஃபகுல்லுஹு, அவனை கட்டுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லுஹு, நரகத்திலே தூக்கி தள்ளுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழ சங்கிலியால் பிணைத்தவனை நரகத்திலே தள்ளுங்கள். கடும் சொற்களால் அல்லாஹ்விடம் இருந்து வந்து விழும். என்ன புலம்பிக்கு நிக்கிறான்? உலகத்துல எவ்வளவு சான்ஸ் கொடுத்தான் அவனுக்கு, எத்தனை வாய்ப்பு, எத்தனை சிந்திக்கிறதுக்கான சூழல், எவ்வளவு காலம், ஆயுள் காலம், எத்தனை பேர் வெளியாக அவனுக்கு அறிவுரை சொல்லப்பட்டுச்சு, எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு மறுமையில் வந்து ஐயோ என்ன இந்த கணக்கு வந்திருக்க கூடாதே, நான் செத்திருக்கமே, எனக்கு ஒன்னும் பயன் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இப்ப என்னப்பா புலம்புற? உலகத்துல நீ என்ன பண்ணுன பட்டியல் போடுறான் பின்னாடி. என்ன பண்ணா தெரியுமா? இடது கையில வாங்கி இப்படி புலம்பிக்கிட்டு நரகத்துல தூக்கி தள்ளுன்னு நம்ம சொல்றோமே, இவன் உலகத்துல என்ன செஞ்சான் தெரியுமா? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். உலகத்திலே வாழுகிற பொழுது மகத்தான இறைவனை நம்பாமல் இவன் வாழ்ந்தான். வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க தூண்டாமல் இருந்தான். மறுமையில நரகத்துல கொண்டு போய் தள்ளப்படுவதற்கான அதுவும் எவ்வளவு கடும் சொற்கள், அந்த சொற்களை சொல்லுகிற பொழுதே ஒரு பீதி நமக்கு வரும். குது ஃபகுல்லு சும்மல் ஜஹீம ஸல்லு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழ சங்கிலியால் பிணைத்து நரகத்துல தள்ளு அப்படின்னு அல்லாஹ்விடம் இருந்து ஆர்டர் வருதுன்னா எத்தனை கணம். இந்த கணத்துக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான், வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன். உலகத்துல வாழும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கப்பான்னு சொல்லலையப்பா. இவனுக்கு கொடுத்தல, நம்ம இவனுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தோம்ல, அக்கம் பக்கத்தில் உள்ள ஏறிட்டு பார்க்க மாட்டானா? அல்லது அக்கம் பக்கத்துல மனிதர்கள் இல்லாம இவன் மட்டுமே எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டானா, வாழ்ந்துட்டானா? நான் இன்றைக்கு இப்படி வாழுகிறேன், இப்படி நிற்கிறேன், இப்படி பேசுகிறேன், இந்த ஆடை அடிகிறேன், இந்த உணவை சாப்பிடுகிறேன், இந்த வீட்டிலே குடியிருக்கிறேன் என்று எதை நான் செய்வதாக இருந்தாலும் என்னை சுற்றி லட்ச மனிதர்களின் உதவி இல்லாமல், பங்களிப்பு இல்லாமல் என்னால் வாழ முடியுமா? இந்த மேடையில் இந்த நிமிஷத்துல இங்க நிக்கிறோம், இதுல எப்படி ஒரு 10,000 பேருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த இடம் உருவாகவில்லை. இங்க இருக்கிற இந்த பஞ்சில இருந்து, இந்த பிளாஸ்டிக்ல இருந்து, இந்த மெட்டல்ல இருந்து, இந்த பட்டன்ல இருந்து, இந்த ஒயர்ல இருந்து, இந்த போன்ல இருந்து, கர்ச்சிப்ல இருந்து, நூல்ல இருந்து ஒன்னொன்னா பிரிச்சு 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 அதனுடைய மூலத்திலிருந்து இன்றைக்கு இந்த வடிவத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த ஒரு போடியத்துக்குள்ள 10,000 பேருடைய பங்களிப்பாவது இருந்தால்தான் போடியம் தயாராகும். நம்ம ஒரு ஆளு நம்ம போய் கடையில போய் காசு கொடுத்தோம், செஞ்சு கொடுத்துட்டாமோ, அவனுக்கு ஆகாயத்துல தான் வந்துச்சு. அந்த பொருள் எப்படி உங்க கைக்கு கிடைச்சிச்சு? அதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது? அப்ப இந்த சமூகத்திலிருந்து எல்லாவற்றையும் பெறுகிற நீ சமூகத்துக்கு என்ன கொடுத்தாய்? அதான் கேள்வி. சமூகத்திலிருந்து எல்லாம் பெறுகிறாய், அணிந்திருக்கிற ஆடை பெறுகிறாய், தலையில் தேய்ப்பதற்கு எண்ணெய் பெறுகிறாய், தலையை செய்வதற்கு சீப்பை பெறுகிறாய், எல்லாம் பெறுகிறாய். இவ்வளவு பெற்றிருக்கிற நீ எவ்வளவு கொடுத்திருக்கிறாய்? எப்பவுமே கடையில போய் ஒரு ஜாமான் வாங்குறோம்னா என்ன கொடுத்தோம் என்ன வாங்கணும் கணக்கு பண்ணுவோம்ல. 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 1/2 கிலோ பருப்பு வாங்கிட்டு வருவோமா?
5000 ரூபாய் கொடுத்துட்டு 1/2 கிலோ பருப்பு முட்டா பையன் சொல்ல மாட்டான். ஏன்? கொடுத்தது எவ்வளவு, பெற்றது எவ்வளவு, ரெண்டும் டேலி ஆகணும்ல. 5000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பொழுவாங்க, அப்படி பேசுவோம்ல. அதேதான், இவ்வளவு பெற்றிருக்கிறாய், நீ எவ்வளவு கொடுத்திருக்கிறாய். கொடுப்பதற்கான தேவையும் நியாயமும் அதிகம் இருக்கிறது. அந்த வேலையை செய்யாம இங்க வந்து எனக்கு புலம்புறியா? போன நரகத்துக்கு. அடுத்து பாருங்க, நரகத்திலிருந்து விடுதலை பெற்று ஒருவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்படி நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சா இடையில ஒரு தடை இருக்குப்பா, தடையை தாண்டாம உன்னால் சொர்க்கம் போக முடியாது. என்ன தடை? குர்ஆன் சொல்கிறது. ஒரு தடை ஒன்று இருக்கு, ஒரு கணவாய் தடுத்து நிற்கிறது. அந்த கணவாயை கடக்காமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அது என்ன கணவாய்? வமா அதுராக்கமல் அக்கபா. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இடையிலே உங்களை தடுத்து நிறுத்துகிற கணவாய் எது தெரியுமா? ஃபக்கு ரகபா. ஆனா அடிமைகளை விடுதலை செய். நம்ம வாழுகிற காலத்திலே அடிமை சூழல் இல்லை. அடிமைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் உனக்கு பொருளாதார வாய்ப்பு இருந்தது என்றால் அடிமையை விடுதலை செய். சொர்க்கத்திற்கு நீ செல்வதற்கு தடையாக இருக்கிற தடைகளை அது உடைத்து எறியும். அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்கபா யதீமன் ரா மக்ரபா அவ் மிஸ்கீனன் ரா மத்ரபா. அதோட இல்ல, அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்கபா, பட்டினி காலத்திலே ஏழைகளுக்கு உணவளித்து விடு. யதீமன் ரா மக்ரபா, நெருக்கமான அனாதைகளுக்கு. மிஸ்கீன் என்றா மத்ரபா, வறுமையில் உழல்கிற ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துரு. அப்படி கொடுத்தா தான் அந்த கணவாயை கிராஸ் பண்ண முடியும், தாண்டி போக முடியும் சொர்க்கத்துக்கு. இல்லாட்டி இடையில நிப்ப, தடுத்து நிற்க ஒரு பெரிய சுவர். சொல்வது யார்? சொர்க்கத்தை கட்டி எழுப்பி நமக்காக காத்து கொண்டிருக்கிற இறைவன் சொல்லுகிறான், நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இடையில ஒரு தடை இருக்குப்பா, தடையை உடைக்கணும்னா பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடு, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. அவ எவ்வளவு உன்னதமான இடத்திலே மார்க்கம் உணவளித்தலை வைத்திருக்கிறதுன்னு பாருங்க. எனக்கு சாப்பாடுன்னு கேட்கிறவனுக்கு 5 ரூபா போட்டுட்டு போறது பெரிய விஷயம் இல்லை, அது பாராட்ட தகுந்த அம்சம் இல்லை. இஸ்லாம் அதை வலியுறுத்தல, அதை அங்கீகரிக்கவே இல்லை. குறைஞ்சபட்சம் பக்கத்துல ஹோட்டல் பாவா சாப்பிட தானே. பணம் கொடுத்து செல்வது அவன் பசியைத்தான் நீக்கும் என்பதற்கு உத்தரவாதமும் இல்லை. வேறு பல வகைகளுக்கு அவன் பயன்படுத்தலாம், நன்மைக்கு பயன்படுத்தலாம், சில நேரங்களில் தீமைக்கு கூட பயன்படுத்தலாம். பசிக்குன்னு கேட்டுட்டான்ல, வாங்கிட்டு போய் கோட்டல் அடிக்கிற ஆளா கூட இருந்துடலாம். நாம குற்றவாளி ஆக மாட்டோம், நாம கொடுத்தது பசிக்குத்தான். அதுக்காக வேண்டி நான் கொடுத்து அவன் கொண்டு போய் குடிச்சுட்டா அதனால அவன் நான் பாவி, அப்படியா? பொருள் இல்லை. நான் கொடுக்கிறதை கொடுக்கலாம், அவன் செய்கிற பிழைக்கு அவன் தண்டனை பெறுவான். ஆனாலும் கூட அந்த பணம் அவனுடைய பசியை நீக்குவதற்கு தான் பயன்பட்டது என்பதை உறுதி செய்தால் எவ்வளவு நன்மையாக இருக்கும். விசாரணை களத்தை பேசுகிறது, சொர்க்க நரகத்தோடு சம்பந்தப்பட்டதை பேசுகிறது. நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்கான இடைவெளியிலே உணவளித்தனுடைய பங்களிப்பை பற்றி பேசுகிறது. சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு நுழைவிற்கான காரணத்தை பற்றி பேசுகிறது. சொர்க்கத்துக்குள்ள உள்ள நல்ல மக்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கல்சின் கான மிஸாஜுஹா காஃபூரா ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி வ யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. நல்ல மக்கள் சொர்க்கத்தில் அப்படியே கோடைகள்ல கற்பூரம் கலந்த தண்ணீரை அருந்தி கொண்டு அங்க இருக்கிற நீரோடைகளில் தண்ணீரை அள்ளி பருகி கொண்டு அப்படியே அந்த இன்பங்களை வர்ணிச்சுக்கிட்டே வர்றான். கட்டில்களில் சாய்ந்து கொண்டு யதூஃபூன அலைஹிம் வில்தானும் முகல்லதூன், இளமை மாறாத சிறுவர்களோடு அவர்களுக்கு பணி செய்து கொண்டு, இளமை மாறாத சிறுவர்கள் அப்படியே கோடைகளை தூக்கிட்டு அப்படியே சிதறவிடப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க. நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கு அல்லாஹ் இளமை மாறாத சிறுவர்களை வைப்பானா, அந்த சிறுவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவன் சர்வீஸ் வேலை பார்க்கறதுக்காக அங்க நின்று ஓடுவாங்களே, ஒரு பளிங்கு தரையில முத்துக்களை கொண்டு அப்படி கொட்டி விட்டா எப்படி சலசல பறக்கும், அந்த மாதிரி பார்ப்பதற்கே பரவசமான காட்சி. இப்படியே வர்ணிச்சுக்கிட்டே வர்றான்ல. அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, பட்டாடைகள் வழங்கப்படுவாங்க, எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே வர்ற ரப்புல் ஆலமீன். அவங்க எதுக்கு தெரியுமா இவ்வளவு பெரிய கிஃப்ட், எதுக்கு பெரிய இவ்வளவு பெரிய பரிசு அவங்களுக்கு வழங்கப்படுகிறது? உலகத்துல வாழும் பொழுது யூஃபூன பின் நஸ்ரி வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. உலகத்துல வாழும் பொழுது நேர்ச்சை பண்ணுனா நேர்ச்சையை நிறைவேற்றினாங்க, தீமைகள் நிறைந்த அந்த மறுமை நாளை பத்தி பயந்துகிட்டு வாழ்ந்தாங்க. வ யுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா.
அல்லாஹ்வை நேசித்ததற்காக உலகத்திலே ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளித்தார்கள். என்னவா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, அதுல இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. சாப்பாடு கொடுக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, சாப்பாடு ஏன் கொடுக்குறோங்கிறது அதை விட முக்கியம். நம்ம சாப்பாடு கொடுத்தா நம்ம தான் 100 பேருக்கு சாப்பாடு போட்டோம், நம்ம தான் 500 பேருக்கு சாப்பாடு போட்டோம், அதெல்லாம் நம்ம ஏரியாவில் ஒருத்தன் பட்டினி கிடக்க முடியாதுப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் சோறு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்பா அப்படின்னு ஊர் பெருமை பேசுறதுக்கு கொடுத்தா ஒண்ணும் இல்ல, எந்த லாபமும் இல்ல. சாப்பாடு கொடு, ஆனா சாப்பாடு எப்படி கொடுக்கணும் தெரியுமா? சாப்பாட்டை கொடுத்துப்புட்டு அவங்க சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, இதுக்காக உங்களிடத்துல எந்த பிரதிபலனையோ எந்த நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே உன்னதமான இடத்திலே வைத்து பார்க்கப்பட்டிருக்கிற இதிலே நம்மால் ஏதாவது தினம்தோறுமோ வாரந்தோறுமோ மாதந்தோறுமோ பசிபோக்குகிற ஒரு பணியிலே பங்கேற்பு செய்ய முடியும் என்று சொன்னால் நம்முடைய பங்களிப்பை செய்வதன் வழியாக அல்லாஹ் வலியுறுத்துகிற அற்புதமான தர்மத்திலே நாம் பங்கேற்க